100 days 100 இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன்ல டே 15 நம்ம பார்க்க போற இன்வென்ஷன் தான் டிரான்ஸ்ஃபார்மர். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மரை ஃபர்ஸ்ட் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது 1831 தான். அதை ஒரு சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ணல, 3 பேர் சேர்ந்து தான் கிரியேட் பண்ணாங்க. ஒட்டோ பிளேத்தி, மிக்சா டெர்ரி, கரோலி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் டிரான்ஸ்ஃபார்மரை கிரியேட் பண்ணாங்க. இவங்க ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க. உங்களுக்கு ஒரு தடவையாச்சும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கும். அதுக்குள்ள பிரைமரி காயில், செகண்டரி காயில், மெட்டல் கோர், இன்சுலேட்டிங் ஆயில் தான் இருக்கு. இன்சுலேட்டிங் ஆயில் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்மரை கூலா வச்சுக்கிறதுக்கும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்லி ஏசி கரண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, டிசி கரண்ட்டுக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி டிசி கரண்ட்னா என்னன்னு சொல்றேன். ஏசி கரண்ட் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிசி கரண்ட் அப்படின்னா டைரக்ட் கரண்ட். டிசி கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட், அதனால டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு தேவைப்படாது. அதுவே ஏசி கரண்ட் ஆல்டர்னேட் கரண்ட்ல டைரக்ஷன் மாறி மாறி வரும். அதனால டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்பட்டு கரெக்டான வோல்டேஜ்ல நமக்கு கரண்ட்டை சென்ட் பண்ணும். இதுக்காக தான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் ஆகுது. 1800 ஒரு ஃபேமஸான போட்டி ஒன்று நடந்துச்சு, வார் ஆஃப் தி கரண்ட். இதுல டெஸ்லா ஏசி கரண்ட்டையும் தாமஸ் எடிசன் டிசி கரண்ட்டையும் செலக்ட் பண்ணாங்க. ஃபைனலா ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை செலக்ட் பண்ண டெஸ்லா தான் அந்த போட்டியில வின் பண்ணாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க.